நீ அறிவே இல்லாத கோளாறு டாஸ்க் கொடுத்த பாரு, அது அறிவே இல்ல. கெட்ட வார்த்தை கூட வரும். ஹுவா ஹுவான்னு ஒரு டாக் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் சௌந்தர்யா. மச்சான் நான் ஒரு நாய்டா. தெரியும்டா. உனக்கு எப்படி தெரியும்? அந்த நாய் மாதிரி பாக்குறேன். இந்த டாஸ்க் பண்ணீங்க தெரியுமா, ப்ரொவோக் பண்ணனும்னு. கண்டிப்பா நான் சொல்றேன், சாட்டர்டே உங்களுக்கு கேட்கப்படும். ஃபிளாஷ்பேக். இப்படி கால் போட்டு வரும். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 47 அண்ட் எபிசோட் 48 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இத முதல்லயே சொல்லக்கூடாதா? கொண்டாயா கைய. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரா ஒரு வேக்கப் சாங்லாம் போட்டு பயங்கரமா தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்காக பவித்ரா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற பாட்டை வந்து பாடி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஷால் ஒரு பக்கம் பாடிட்டு இருந்தாப்லையா. அப்ப முத்துக்குமரன் வந்து என்னத்த பாட்டு போறான், கூமுட்டை மாதிரி உட்கார்ந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கூமுட்டை அப்படிங்கிற வார்த்தையை வந்து காமெடிக்காக பவித்ரா கிட்ட யூஸ் பண்ணாப்ல. பாடுறது அந்த பாட்டு தான். பவித்ராவும் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி எல்லாம் கொடுத்து அமுச்சு விட்டாங்க எல்லாரையும். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் போயிட்டு கார்டனில் உட்காந்துக்கும் போது அங்கேருந்து பவித்ரா யோசிச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஆஹா நம்மளை கூமுட்டன்னு சொல்லிட்டேன், அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தனியாக உட்காந்து யோசிச்சாங்களான்னு தெரியல. சரி ரைட், இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போல, இப்போ கூட அந்த கண்டென்ட் போய் தனியாக ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து மறுபடியும் போயிட்டு முத்துக்குமரன் என்ன முத்துக்குமரா காலைல கூமுட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பதிலுக்கு நானும் கூமுட்டன்னு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தப்பு தானே அப்படின்னா ஆமாங்க தப்பு தாங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சொல்லிட்டாப்ல. எனக்கு ஒன்றும் பேச தெரியாமலாம் கிடையாது, அந்த இடத்துல நான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசிட்டு போறாங்க. நாங்க ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். முந்தின வாரம் இருந்த பவித்ராவையும் இந்த வாரம் இருக்கக்கூடிய பவித்ராவையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறையவே டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா பேசவே மாட்டாங்க, தெரியவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ என்ன பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் கண்டென்ட்டா மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுதோ அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்க, நிறைய பேசுறாங்க, எல்லார்கிட்டையும் சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கூட இருக்கவங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்டாங்க போல இருக்கு. மொத்த வித்தையும் இந்த வாரத்துல இறக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி இறக்குற மாதிரியே இருக்கு. எல்லாத்தையுமே இப்படி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீட்ல யார் இண்டிவிஜுவல் கேமை வந்து விளையாடுறா, யார் இண்டிவிஜுவல் கேமை விளையாடவில்லை, இந்த ரெண்டுமே பண்ணாம சும்மா சீட்டு தேய்ச்சிட்டு இருக்குது யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா முத்துக்குமரன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல இண்டிவிஜுவல் கேம் ஆடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த இண்டிவிஜுவல் கேம் இல்லாம முழுக்க முழுக்க டீமுக்கு மட்டுமே ஆடக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது ரெண்டையுமே பண்ணாம எதுக்கு வந்தோம்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிற புள்ள தான் வர்ஷினிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அவங்க என்ன இண்டிவிஜுவல் கேமை இன்னுமே ஆட தொடங்கல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தா வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் இண்டிவிஜுவல் கேம் வந்து ஆடுறாப்ல. அன்ஷிதா பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல் கேம் எல்லாம் கிடையாது, அவங்க டீமுக்கு மட்டுமே தான் எஃபோர்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம சும்மா சுத்திட்டு இருக்குது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷால் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஜாலியா ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது விஷால். இவ்வளவு நாளா விஷால் வந்துட்டு நாமினேஷன் சொல்லி வந்தாலும் ஏதாச்சும் நெகட்டிவா சொல்லணும்னா எல்லாத்துக்குமே ஜாக்லின் ஜாக்லின் சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அதை ஜாக்லின் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சரி ரைட்ரா இப்போ ஏன் டர்ன்ரா, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் ஓம் பேரை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இறங்கிட்டாங்க போல இருக்கு. அண்ட் அடுத்தா வந்து அருண் வந்து இண்டிவிஜுவல் கேம்ல விஷால் பேரை வந்து சொன்னாப்ல, டீமுக்கு மட்டுமே எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறதுல ஜாக்லின் பேரை வந்து சொல்லிட்டு அண்ட் இவருமே எதுவுமே பண்ணாம இருக்கிறதுல டிஃபால்ட்டா வர்ஷினி பேரை தான் சொன்னாப்ல. ஆனா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அருணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்புல ஒருத்தரை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா பேசணும், அது இண்டிவிஜுவலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இவர் மேக்ஸிமம் விஷால் பேரை மட்டும் தான் சொல்றாப்ல. நான் வந்து விஜய் விஷாலை பார்க்கறேன். அண்ட் அடுத்தா வந்து தீபக் வந்து இண்டிவிஜுவல்ல முத்துக்குமரன் பேரை வந்து சொன்னாப்ல, நாட் இண்டிவிஜுவல்ல வந்து ரஞ்சித் பேரை வந்து சொன்னாப்ல. அண்ட் இவருமே டிஃபால்ட்டா வர்ஷினி பேர் தான் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுல சொன்னாங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலனா எதுவுமே பண்ணாம இருக்கிறதுல வர்ஷினி மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்காங்களா, ரஞ்சித்தை வந்து நாட் இண்டிவிஜுவல் அவர் வந்து டீமுக்கு மட்டும் தான் எஃபோர்ட் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, டீமுக்கு அவர் என்ன எஃபோர்ட் போட்டாப்ல. அண்ட் அடுத்த வந்து ராணவ் வந்து தீபக் இண்டிவிஜுவல் கேமா இருக்காப்ல, நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு தீபக்கே காமெடி இருந்துச்சு, என்னடா சொல்ற உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இதெல்லாம் நான் சொல்லலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் இண்டிவிஜுவலா ஆடுறாரு. அண்ட் சத்யா வந்து டீமுக்கு மட்டுமே எஃபோர்ட் போடுறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அண்ட் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுல இவருமே வர்ஷினி பேர் தான் சொன்னாரு. வர்ஷினி. அண்ட் அடுத்தா வந்து ஆனந்தி வந்து சாச்சனா புலி வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா சாச்சனா விளையாடுறது வந்து இண்டிவிஜுவல் கேம் கிடையாது, அது செல்ஃபிஷ் கேம். அப்புறமா டீமுக்கு மட்டுமே எஃபோர்ட் போறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தீபக் பேர் வந்து சொன்னாங்க. அண்ட் இவங்களுமே எதுவும் பண்ணாம இருக்கிற கேட்டகரியில வர்ஷினி பேர் தான் சொன்னாங்க. வர்ஷினியை பார்க்கறேன். அண்ட் அருண் எப்படியோ அருணை ஃபாலோ பண்றவர் தான் சத்யாவுமே. சத்யாவுக்கும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்புல ஒரு இண்டிவிஜுவல்
புகழ்ந்து பேச முடியும், பாசிட்டிவா சொல்ல முடியும் அப்படின்னா அவர் வந்து யோசிக்காம எடுத்த உடனே விஜய் விஷால் அப்படிங்கிற பேரை வந்து சொல்லிடுவாப்ல. விஜய் விஷால சொல்வேன். அதே மாதிரி தான் இங்கேயுமே இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறது யாருன்னா விஜய் விஷால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் 2 பேரை பிரைன் வாஷ் பண்ணி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காப்ல. அதுல ஒன்னு அருண், 2வது சத்யா அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் வந்து பதிவு பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறமா டீமுக்கு மட்டுமே எஃபோர்ட் போடுறது யாருன்னு சொல்லி கேட்கும்போது ராணுவ பேரை சொன்னாப்ல. அண்ட் இவருமே எதுவும் பண்ணாம சும்மா இருக்கிறதுல டிஃபால்ட்டா வர்ஷினி பேர் தான் சொன்னாரு. வர்ஷினியா பாக்குறேன் நானு. அண்ட் அடுத்த வர்ஷினி புள்ளியே வந்துச்சு. இண்டிவிஜுவலா விளையாடுறது வந்து முத்துக்குமரன், டீமுக்காக ஆடுறது சாச்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரி ரைட், அடுத்தது என்னமா எதுவுமே பண்ணாம சுத்திட்டு இருக்குது ஓவாயான்னு இன்னொரு பேரை சொல்லுமா, நான் கேட்கறதுக்கு ஆவலா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அந்த புள்ள கரெக்டா ரஞ்சித் பேரை சொல்லிடுச்சு. ஹார்ட் பண்ணலன்ற நான் ரஞ்சித் சார். அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க. அவங்க வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கூட நெகட்டிவோட சேர்த்து தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அதாவது இவர் இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட முடியாது, அடுத்தவன் கேமையும் சேர்த்து ஆடக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரன் பேரை வந்து சொன்னாப்ல. அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி இல்ல, ஆனா டீமுக்கு மட்டும் நிறைய எஃபோர்ட் போடுது அப்படிங்கிறதுல நான் சாச்சனா புள்ளியை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா எதுவுமே பண்ணாம சும்மா எதுக்கு வந்தோம்னே தெரியாம சுத்திட்டு இருக்கிற கேட்டகரியில ரயன் பேரை வந்து சொல்றாங்க. நான் ரயானை பாக்குறேன். அதை பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏமா இந்த வீக் ஃபுல்லா அந்த பையன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான், டாஸ்க்லாம் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், கடைசி வரைக்கும் நீங்க எதையுமே பார்க்கலையா இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி சரி ஓகே அவனை கொஞ்சம் கீழே வைப்போம் அப்படிங்கிறதுக்காக சொன்னியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வழக்கமா ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள பல ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் சமாதானப்படுத்தி அங்க வந்து ஸ்கோர் பண்றது. ஆனா அந்த சமாதானம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ வர்ஷினியை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்ஷினி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, வர்ஷினி இதெல்லாம் பத்தி கவலைப்படாத. அதாவது நிறைய பேர் இந்த வீட்டில் அப்படித்தான் இருக்காங்க. இருந்தாலும் உன் பேரை எதுக்கு சொல்றாங்கன்னா, உன் பேர் சொன்னா சேஃபா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக உன் பேரை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இண்டிவிஜுவல் கேம் ஆடாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார் இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லி வந்த உடனே இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வர்ஷினி சொல்லுது, நான் அதை பத்திலாம் ஃபீலே பண்ணலையே, இவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு தானே, நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருச்சு. அப்ப ஜாக்லினோட மைண்ட் வாஷ் என்னவா இருக்கும்னா, ஆகா நம்மளும் போயிட்டு சுத்தி எவெல்லாம் சோகமா இருக்கான்னு தேடி சமாதானம் படுத்துறோம், அட்வைஸ் சொல்றோம், ஆனா கடைசி வரைக்கும் எதுவும் உருப்படாமலே போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இங்க பார்வஸ்னி அப்படி சொல்லாத, அப்படி இருக்காதுன்னா சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணல, தெரிஞ்சது தானே. ஆக மொத்தத்தில் இந்த ஜாக்லினுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது எங்க அப்ளை பண்ணணும், எப்ப அப்ளை பண்ணணும், எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லையா. அது எதுவுமே தெரியாம கண்ட மணிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்காதுன்னு சொல்றேன். அவங்க வந்து வர்ஷினி போல போயிட்டு கார்டன் ஏரியால தனியா வந்துச்சா, உடனே இந்த ராணுவ பைப்ல அங்க இருந்து எஞ்சி போனா போயிட்டு என்ன வர்ஷினி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, ஒன்னும் இல்ல நான் ஒன்றியே நேச்சர் உண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது நானும் இப்படி தானே இருந்தேன், எல்லாரும் எனக்கு இப்படி தானே சொன்னாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல சுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வர்ஷினி சொல்லுது, நல்ல வேளை என் மனசுல இருக்கிற மானமே இறங்கி போச்சு அப்படின்னுச்சு. என்னது மனசுல இருக்கிற மானமா அப்படிங்கிற, இல்லமா அது மனசுல இருக்கிற பாரம், ஓ அதை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. பாரமா மானமா பாரம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன, இப்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்க ராணவே எதுவும் பண்ணாம இருக்க கேட்டகரியில வர்ஷினி பேர் தான் சொல்லி விட்டாப்ல. அங்க அதை குத்திட்டு இங்க வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப வர்ஷினியே சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சேஃபா இருக்கணும்னா என் பேரை சொல்லி விட்டுருவாங்க, என்ன பாய்ஸ் டீம்ல ஒரு பேர் சொல்லணும்னா உன் பேரை சொல்லி விட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. உங்க அணியின் வரும்போது உன்னை கை காமிப்பாங்க. அப்புறமா இந்த வாரத்தோட ஆடியன்ஸ் போல்ல யாருக்கு சமைச்சு கொடுக்கணும், ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்கள் அணி வந்து பெண்கள் அணிக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமான ஓட்டு வந்திருக்கு. சோ இந்த வாரம் முழுக்க ஆண்கள் அணி பெண்கள் அணிக்கு சமைச்சு கொடுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அவ்வளவுலாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு வேளை மட்டும் சமைச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், இருந்தாலும் 2 பேர் சமைக்கிறது கஷ்டமா, எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும்ன்றதால எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேர்ள்ஸும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜாக்லின் என்ன பண்ணாங்க, ரயன் சாச்சனா ஜெஃப்ரி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அப்படி ஃபில்டர் பண்ணி பக்குவமா பேசணும்னு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த டைம்ல நமக்கு என்ன தோணுதோ, அந்த டைம்ல நமக்கு என்ன ரியாக்ஷன் வருதோ அதை உடனே காமிச்சு விட்டுறணும். பார்த்து பேசினா மக்களும் எல்லா டைமும் ஜட்ஜ்மெண்டா இருக்க மாட்டாங்க, இவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்னு. கோவத்துல சில வார்த்தைகள் வரதான் செய்யும், அதை மக்களும் வெளியே இருந்து புரிஞ்சுப்பாங்க. சோ எல்லாரும் என்ன பண்ணதுக்கு அப்புறம் ராவா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இது ஒண்ணு ஓ வீடு கிடையாதுமா, கண்ட மணிக்கு வாயில வரதெல்லாம் பேசிட்டு சுத்துறதுக்கு இது பிக் பாஸ் வீடு, அத்தனை கேமரா இருக்கு, வெளியே மக்கள் எல்லாம் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது வாயில வர வார்த்தையெல்லாம் பேச முடியாதுமா, இது எப்படி பேசணும், என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்குவமா தான் பேசி ஆகணும். கண்ட வார்த்தைகளை விட்டதுக்கு எத்தனையோ சீசன்ல எத்தனையோ வீக்கெண்ட் எபிசோட்ல ஹோஸ்டே வந்து என்ன பேசுறீங்கன்றத புரிஞ்சு பேசுங்க, கண்ட மணிக்கு பேசுறதுக்கு இது உங்க வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வார்ன் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஜாக்லின் இது ஒரு அட்வைஸா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் ஒன்னும் அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்மள பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க நல்லது கெட்டது ரெண்டுமே தான் பேசணும், ஆனா சில பேர் நல்லது
மட்டுமே பேசுறாங்க, அது கொஞ்சம் சேஃபா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாச்சன் அப்படி சொல்லிச்சு. அதே அப்படி தெரியுது, அது அவங்களுடைய சுபாவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு, உனக்கு பசிக்குது சாப்பாடு அப்படின்னு இங்க பாருங்க, மறுபடியும் சாப்பாடை மட்டுமே எக்ஸாம்பிள் சொல்லாதீங்க, வேற ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஜாக்லின் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லினுக்கு மூஞ்சில அடிச்சாப்ல ஆயிடுச்சு. சொல்ல முடியுமா? அப்ப எதுவும் இல்ல விட்டுருங்க. உடனே ஜாக்லின் சொல்றாங்க, இவர் இந்த மாதிரி மூஞ்சில அடிச்சாப்ல பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானக்கா சொன்னீங்க, அதாவது எதுவா இருந்தாலும் மறைச்சு வச்சுக்காதீங்க, ஓப்பனா மூஞ்சில அடிச்சாப்ல பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேச வேணாம்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆஹா நம்ம கிட்ட நம்ம பக்கமே திருப்பதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரிலாம் பேசாத சாச்சனா. அப்படி சொல்ல வரல சாச்சனா, இது ஏன் ரியாக்ஷன் அப்படி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. காட்டணும், நல்லத்தனமா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்துல ஜாக்லின் ஒரு கொக்கையை போட்டு ஒன்னு இழுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த கொக்கையை வச்சு ஜாக்லினே போட்டு இழுக்கிறாங்க. அந்த ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வெளிய இருந்து பார்க்கற நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிகளை ஃபாலோ பண்ணிருக்காங்க போல இருக்கு. அப்ப ஆனந்தி, பவித்ரா, சாச்சனா 3 பேர் உட்கார்ந்திருக்கும் போது ஆனந்தி சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க நம்ப வேணாம், ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட வரா. ஏன் ஆனந்தி நீ அப்படி பண்ணல, அது நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 2 பேரும் ஆமா இதுதானே என்கிட்டயும் ஒரு பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாம எல்லாருக்கிட்டையும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதுனால இப்படி கூட்டமா உட்காந்து பேசும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, நம்ம ஏதாச்சும் விஷயத்தை சொல்ல வந்தோம் அப்படின்னா சொல்ல விடாம புரியுது கடைசி வரைக்கும் உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, நான் எதுவுமே சொல்லலையே, எதையாச்சும் சொல்ல விட்டாதான் புரியுன்ற மாதிரி நம்மள ஆக்கி விட்டுறாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியுது, எனக்கு புரியுதுடா. அப்ப பிக் பாஸ் வந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேர்ள்ஸ் டீம்ல முக்காவாசி பேர் வந்து பவித்ராக்கு தான் வந்து வோட் பண்ணாங்க. இதுல சௌந்தர்யா வந்து சாச்சனாக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வோட் பண்றத பார்த்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏமா சாச்சனா புள்ள இந்த வாரம் முழுக்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதை நீ பார்த்த சரி ரைட் மாட்டேன்ச்சு பெர்ஃபார்மன்ஸா பண்ணதுல சாச்சனா. அண்ட் அடுத்தா நம்ம ஜாக்லின் போயிட்டு வர்ஷினிக்கு வோட் பண்ணாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஆறுதல் கொடுப்பேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஜாக்லின் வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு முன்னாடியும் சௌந்தர்யா போட்டு எல்லாரும் அடிக்கும் போது நான் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி போனாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ வர்ஷினி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா வர்ஷினிக்கு சப்போர்ட் பண்றேன், அப்ப என்ன ஆகும்னா சிம்பத்தி ஓட்டெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஜாக்லின் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வர்ஷினி பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வர்ஷினி தான் எனக்கு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபைனலா கேர்ள்ஸ் டீம் வந்து பவித்ராவை செலக்ட் பண்ணிட்டாங்களா? அப்படியே பாய்ஸ் டீம்ல பாக்கும்போது ராணவ சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா சொல்றீங்க, ராணவா எதுக்கு இவ்வளவு ஓட்டு வருது ராணவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி பார்த்தா குக்கிங்ல மத்த ஆக்டிவிட்டீஸ்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எடுத்து எல்லா வேலையும் பார்த்தாப்லையா, அதனால வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு செஞ்சது எனக்கு தெரிஞ்சு ராணவ் இந்த வாரம். ஆனா இந்த அரசன் அரசி டாஸ்க்ல அந்த மனுஷனுக்கு அரசன் கேரக்டர் கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணலையே. நாங்க வெளிய இருந்து இந்த ஷோ வேடிக்கை பார்த்த மாதிரி இந்த மனுஷன் உள்ள வந்து அரசன் கேரக்டர்ல வேடிக்கை பார்த்ததை தவிர்த்து வேற எதுவும் பண்ண மாதிரியே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ராணாவை விட தீபக் கொஞ்சம் அதிகமான ஓட்டு வந்ததுனால நல்ல வேலையா தீபக்கை இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணாங்க. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ராஜா ராணி டாஸ்க்லயே வந்து ரயன் தான் எல்லா இடத்துலயும் வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் பேசிட்டு இருந்தாப்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. பட் இருந்தாலும் ரயன் பேர் ஏன்டா யாருமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாய்ஸ் டீம்ல இருந்து வரிசையா எல்லாருமே வந்து சிவகுமார் பேர் தான் சொன்னாங்க. கொடுத்த ரோல இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கலாம், கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருக்காரு, பார்ட்டிசிபேஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப தீபக் வந்து சொல்றாப்ல அவர் வந்து நான் ரீச்சபிளா இல்லன்னு சொல்லி சொன்னார். கடைசி வரைக்கும் வந்து ரீச் பண்ண மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க்னு வந்தா கொஞ்சம் பதட்டமாவே இருக்காப்ல, சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல பாய்ஸ் டீம்ல இருந்து சிவகுமாரை நாமினேட் பண்ணிட்டாங்க. கேமா விளையாடுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் அப்படியே கேர்ள்ஸ் டீம்ல பாக்கும்போது சௌந்தர்யா பேர் தான் மேக்ஸிமம் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா எப்பயுமே சௌந்தர்யா வாய்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்டா கேட்கும், பட் இந்த வாட்டி சவுண்டோட வாய்ஸே கேட்கல. அண்ட் கொடுத்த ரோல்ல கிரியேட்டிவிட்டியா ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், பட் கொடுத்த ரோலையுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. மத்த வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து சௌந்தர்யா பெருசா எதுவுமே பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா ரியாக்ஷனை கட் பண்ணி விட்டாங்க இல்லையா? ரியாக்ஷன் பண்ணாம நான் வேற என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு போல இருக்கு. எல்லாருமே சேர்ந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சௌந்தர்யா பேரை சொல்லிட்டாங்க. சரி இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆகிற சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் இவங்க 2 பேருக்குமே என்ன பனிஷ்மென்ட் அப்படிங்கறத நான் கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு என்ன டாஸ்க் என்பது கொஞ்ச நேரத்தை தெரியப்படுத்தப்படும். இந்த ஆடியன்ஸ் போல பாய் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் சமைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ காலைல முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தப்போ லாஸ்ட் வீக் வந்து நமக்காக சாப்பாடு எல்லாம் போய் கேட்டிருக்காங்க, அரிசிலாம் போட்டிருக்காங்க, அதனால சூப்பரா சமைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால இந்த பன்னீர் பிரியாணி செஞ்சு முட்டையெல்லாம் அவிச்சு போட்டு சூப்பரா வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. அண்ட் எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
அப்ப பிக் பாஸ் பார்த்தாப்ல, சரி ரைட், பிரியாணி சாப்பிட்டீங்களா, எல்லாரும் ஏப்பெல்லாம் விட்டாச்சா, இப்போ வாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கறத நான் யோசிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேரையும் உட்கார வச்சு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ரோஸ்ட் செய்யணுமா. ஒரு ரோஸ்ட் செஷன் நடத்தணும். ரோஸ்ட்ல பாரபட்சம்லாம் பார்க்க முடியாது, ராவா அன்ஃபில்டர்டா என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதோ அதை போட்டு அப்படியே வெளிப்படையா பேசணும், மூஞ்சில் அடிச்சாப்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பிக் பாஸ் ஒட்டு கேட்டு அதை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் ரெடி பண்ண மாதிரியே இருந்துச்சு. அன்ஃபில்டர்டாக விமர்சனத்தை கூற வேண்டும். இந்த ரோஸ்ட்ங்கிறது வெறும் ஒரு ரவுண்ட் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சா, ஒரு ரவுண்ட்லாம் கிடையாது, நான் எப்பப்பெல்லாம் பஜர் அடிக்கணும் அப்பெல்லாம் உட்கார வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இது ரோஸ்ட் இல்லப்பா டோஸ்ட்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் நினைச்சு நான் சௌந்தர்யால இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறதா, எனக்கும் இருக்குது. அதாவது சௌந்தர்யா எப்படி தான் அப்படி தப்பிச்சு 7வது வாரம் வரைக்கும் வந்தாங்கன்றது சத்தியமா எனக்கு தெரியவே மாட்டேதே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எப்படி சௌந்தர்யா 7ஆம் வாரம் வரைக்கும் தப்பிச்சு வந்தாங்கங்கிற கேள்வி எங்களுக்கு நிறைய இருக்கு. அண்ட் அடுத்த சிவகுமாருக்கு, எதுக்கு பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, எதுக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் அடக்கியே வச்சிட்டு இருக்கீங்க, வார்த்தைகள்லாம் அடக்கியே வச்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த இந்த சாச்சனாப்ல, ஆஹா இப்படி ஒரு வாய்ப்புக்கு தானே நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால டைரக்டா சௌந்தர்யா கிட்ட போயிட்டாங்க. அதாவது பைத்தியக்காரத்தனமா ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதை எதுக்கு பண்றீங்க, எப்போ பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்னு தெரியல, உங்க இஷ்டத்துக்கு லூசுத்தனமா நீங்க பண்ணிக்கிட்டே கிடக்குறீங்க. ஆனா அது சில டைம் பண்ணாதலும் பல நேரங்களில் எங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிச்சு. கரெக்ட் தாமா, நீ வந்து சொல்றதெல்லாம் வாஸ்தவமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இது சௌந்தர்யாவுக்கு ஒரு பக்கம் பொருந்தது அப்படின்னாலும் உனக்கும் பொருந்துற மாதிரியே இருக்குமா. சோ இதெல்லாம் உனக்கு நீயே சொல்லிக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லாதாமா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேரத்துல கேவலமா இருக்கு. சரி, அப்படியே சிவகுமாருக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க அன்பா இருக்கீங்க, அது உங்க இஷ்டம் தான், சரி ஓகே அப்படின்னு உட்காந்துச்சு. அந்த அடுத்த மஞ்சரி நினைச்சு சௌந்தர்யா எடுத்து சொல்றாங்க, இது பிக் பாஸ் வீடுன்னு நினைச்சு உங்க அப்பா பேக்கரின்னு நினைச்சியாம ஓ இஷ்டத்துக்கு நீ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் என் டைட்டில் என் வீடு அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க, நான் என்ன பண்றேன்னா அதுதான் என்னுடைய சட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிருக்க பத்தியா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்ல. அண்ட் இதெல்லாம் ஏன் பண்றேன்னு சொல்லி கேட்டா, எனக்கு நார்மலாவே அப்படிதான் வருங்கிற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஃபேக் மாதிரி தெரியுது, ரியல் மாதிரி தெரியல, அது ஒரு சாக்கா சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அப்பா பேக்கரியானே தெரியாம இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் மஞ்சரி அவ்வளவு பர்சனலா அவங்க அப்பா பேக்கரி வரைக்கும் போயிருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணினாலும், இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த புள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அதை ப்ரோமோட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பா பேக்கரியை மட்டும் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால இந்த புள்ள சரி ஓகே நீயே சொல்லிட்டு இருக்க நானும் சேர்ந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சே நோவா. அண்ட் அடுத்து ஆனந்தி வந்தாங்க, சிவகுமார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஆனா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய கேப் கிடக்குது பாத்தீங்களா, அந்த கேப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டீசெண்டா சொல்லிட்டு அண்ட் அடுத்த சௌந்தர்யா கிட்ட போனாங்க. இங்க வந்து ஆண்கள் அணி பெண்கள் அணி சௌந்தர்யா அணி அப்படிங்கிற மாதிரி தனியா உனக்கு நீயே ஒரு அணி வச்சுக்கிட்ட, நீயே தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிற, எல்லா வாரமும் ஸ்வாப் நடிக்கிற மாதிரி உனக்குள்ள நீயே ஒரு ஸ்வாப்பிங் பண்ணிக்கிறமா அப்படிங்கிற மாதிரி பங்கமா கலைச்சு விட்டாப்லையா. உடனே பிக் பாஸ் பிராவோ பிராவோ, ரோஸ்ட் தான் இப்படி தான் இருக்கணும், இதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி விட்டாப்ல. ஆனந்தி பிராவோ. அண்ட் அடுத்த ஜாக்லினும் வந்து சௌந்தர்யா கிட்ட, நீ ஏதோ டான்ஸ்ங்கிற பேர்ல ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு உள்ள வந்திருக்கலாமா, அதை தான் நீ 20 மணி நேரம் பண்ற மாதிரி இருக்கு, மீதி 4 மணி நேரம் தான் ஏதோ டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே பிக் பாஸுக்கு பிடிக்கல போல இருக்கு, பஜர் அடிச்சு டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டாரு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆனா அப்பயுமே இந்த சௌந்தர்யா புள்ள அடங்குச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, எல்லாரையும் பார்த்து இட்ஸ் டூ போரிங் गाइस அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது என்ன பேசுறீங்க, இன்னும் நல்லா எடுத்து திட்டுங்கடா, அப்பதான் வெளிய இருக்கிற மக்களுக்கு எம்எல்ஏ சிம்பத்தி வரும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. போரிங் गाइस. இருந்தாலும் சௌந்தர்யா மனசுக்குள்ள ஆளாளுக்கு நம்மளை பத்தி திட்டுறாங்களே, நம்மள பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்களே, நம்ம மனக்குமுறலாம் நான் எங்க போய் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ பாய்ஸ் டீம்லாம் கேர்ள்ஸ் டீமுக்குள்ள வரணும்ல, அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ சௌந்தர்யா எல்லாரையும் பத்தி இவங்க ரொம்ப ஓப்பனா சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்ப இந்த சாச்சனாப்புல ஓடி போய் சேர் எடுத்து வந்து போட்டு, அக்கா அக்கா உட்காருங்க, காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல வெறியேத்தி விட்டுச்சு. அந்த புள்ள சொல்றது கேட்டு ஓகேமா நீ சொன்ன நல்லதுக்கு தான் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. கால் போட்டு வரணும். ஃபர்ஸ்டா விஷால் கிட்ட மூஞ்சிக்கு நேரா எதுவும் பேச மாட்டியா, எல்லாத்தையும் புறணிக்கு பின்னாடி போய் தான் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. நீ என்ன எதையுமே மூஞ்சிக்கு நேரா தைரியமாவே பேசவே மாட்டியா. அண்ட் அடுத்த ரயன் கிட்ட நீ என்ன பண்றனே தெரியலடா, ஜால்ரா அடிக்கிறதுக்கான வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டாங்க. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக் ரயன் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ரயன் கூடவே டிராவல் பண்ணாங்க. தேர்ட் வீக்ல ரயன் கொஞ்சம் தள்ளி வந்துட்டார் போல இருக்கு, என்ன விட்டு தள்ளி போயிட்டியா, இப்ப
பாடுறா உன்னை அடின்னு அடிக்கிறேன் பாடுறா அப்படிங்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி தான் வந்திருக்கியா? ஏன்னா இந்த மார்னிங் டாஸ்க்ல கூட எதுவுமே பண்ணாம இந்த வீட்டை சுத்திட்டு இருக்குது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இந்த சௌந்தர்யா ரயன் பேர் தான் சொன்னாங்க. பேசிட்டே போயிடலான்னு பாத்திருக்கியா? ஆல்ரெடி அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சண்டை வரும்போது அருண் சொல்லிருப்பாப்ல, நீங்க அடிக்கடி வந்து மார்க்கிங் டிஸ்மிஸ்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்றீங்க, அதை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல சௌந்தர்யா அதை மைண்ட்ல வச்சு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க வந்து மத்தவங்க வந்து மார்க்கிங் சொல்லி சொல்றீங்க அருண், ஆனா நீங்க பண்றது தான் மார்க்கிங் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இதை வந்து பார்க்கும்போது வேணும்னே அருண் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. தான் எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஷோ ஃபுல்லா. அடுத்த தீபக் கிட்ட ரெஸ்பெக்ட் மேனர்ஸ் இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் இதெல்லாம் நீங்களே தயாரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட வச்சுக்கோங்க, நீங்க அதை வச்சு விளையாடிக்கோங்க, எங்களுக்கு என்ன தெரியுமா அதை வச்சு நாங்க விளையாடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த ஆனந்தி பிக் பாஸே பாராட்டி விட்டார். சோ சௌந்தர்யாக்கு எக்ஸ்ட்ரா காண்டெல்லாம் இருக்குமா இல்லையா? நீ வளன்னு பேசிட்டு இருக்கிறது என்னாலே கேட்க முடியல, அதனால யாருமே கேட்க மாட்டாங்க. அண்ட் அடுத்த ரஞ்சித் கிட்ட நீங்க ஸ்வீட்டா இருக்கிறதெல்லாம் ஓகே தான், விடுதாலும் உங்க டீமே உங்களை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்களே, எப்பதான் உங்க டீமை போட்டு நீங்க தாக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டாங்க. அவங்கள நீங்க எப்ப தாக்க போறீங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் அடுத்த ராணவ் கிட்ட ஃபர்ஸ்ட் வீக்ல நீ ஏதோ ஒன்று பண்ணது எனக்கே புரியல தான், பட் இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓவர் பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த பில்டப் எல்லாம் நம்பி நீ எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவங்க சொல்ற பில்டப்ல வாழாத. ராணவுக்கு வெளியே கொஞ்சம் கிளாப்ஸ் வருது, ராணவ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே சரி ரைட் இவங்க கிட்ட கொஞ்சம் டேமேஜ் பண்றதை கொஞ்சம் குறைச்சி டேமேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஹேண்டில் பண்ற மாதிரியே இருக்கு. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் உங்க பேச்சு திறமையை வச்சு நீங்க ஷோ அப்படியே தூக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா அது கீழே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட முத்துக்குமரன் சொல்றாப்ல, ஷோலாம் கீழே போகாதுமா, டிஆர்பி எல்லாம் குறையாதுன்னு சொல்லி சொன்னா ஷோ குறையாது, ஆனா நீங்க குறைவீங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அது கீழே வந்துரும், ஷோ அப்படி போகாது மேடம். அண்ட் ஃபைனலா சிவகுமார் கிட்ட நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க, உங்களுடைய அன்பெல்லாம் ஓகே தான், அப்படி இருந்தாலும் அன்பால ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏமா அன்பு ஜெயிக்கிறதெல்லாம் சீசன் 4மா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கவுண்டர் கொடுத்திருந்தாப்ல. சீசன் 4ல அன்பு ஜெயிக்கணும் நம்புறியா, அன்பு ஜெயிக்கணும் நம்புறியா அப்படிங்கிற ஃபேமஸ் டயலாக் கூட இருக்கு இல்லையா, அதை இங்க கொண்டு வந்துட்டு இருக்காப்ல. உங்க அன்பு ஜெயிக்கும் மேடம், எந்த சீசனா இருக்கட்டும். நம்ம சௌந்தர்யா சரி ஓகே டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அனுப்பிச்சு விட்டனே. ஜெஃப்ரி போயிட்டு சௌந்தர்யா வாய்ஸ்லயே வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இதே விஷயத்தை வந்து ஜெஃப்ரி இல்லாம வேற யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா சௌந்தர்யா வந்து அதை வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால சரி ரைட்ரா உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிச்சு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பிக் பாஸ் மறுபடியும் பஸ் அடிச்சு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு விட்டாரா. அப்ப அன்ஷிதா சொன்னாங்க, சௌந்தர்யா நீ வந்து எல்லாத்தையும் சொல்லுவல மொக்கையா இருக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ற பத்தியா, அது எனக்கு ரொம்ப கேவலமாவும் ரொம்ப மொக்கையாவும் இருக்குது பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. மொக்கையா இருக்கு கேவலமா இருக்கு. அண்ட் அடுத்த தர்சிகா வந்து சிவகுமார் உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில ரோசம்ங்கிற வார்த்தை இருக்குதா இல்லையா, எங்க வீட்டு உப்பையும் சேர்த்து தட்டுமா, அப்பயாச்சும் ஏதாச்சும் வருதான்னு சொல்லி பார்க்கலாமா, உங்களை போட்டு திட்டும் போது எனக்கு வர கோவம் கூட உங்களுக்கு வர மாட்டுதே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தீபக் வந்து எப்பப்பெல்லாம் வந்து சிவகுமாரை திட்டி விடுறாப்லையோ அங்கெல்லாம் அமைதியா கேட்டு பின்னாடி போயிட்டு ரஞ்சித் கிட்ட அப்படிங்கிற மாதிரி மியூசிக் எல்லாம் போட்டு எனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றது இங்க வரைக்கும் எனக்கு ஏறிடுச்சு, ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவங்க வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா பின்னாடி போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம எதுவாக இருந்தாலும் நேரா தீபக் முன்னாடியே திட்டுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லாம சொன்ன மாதிரியே இருந்துச்சு. உங்க இல்லாம புஸ்வான மாதிரி அணைஞ்சிடுறீங்க. காலையில் நடந்த இந்த மார்னிங் டாஸ்க்ல வர்ஷினி புள்ள எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்குன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க இல்லையா, இந்த டாஸ்க்கை நான் யூஸ் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. சௌந்தர்யா நீ கியூட்னு நினைச்சிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்க பத்தியா, அது சுத்தமா சகிக்கல, நல்லாவே இல்லை, இதை வந்து ஓ வாய்ஸ்ல சொல்லணும் தான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா அப்பயும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களா, இந்த ரியாக்ஷன் கூட எனக்கு பார்க்க சகிக்கல, அதனால சிவகுமாருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சுத்தமா சைக்கிள் பண்ணாதீங்க. சிவகுமார்ட்ட சொல்றாங்க இது ஒன்றும் லைப்ரரி கிடையாதுங்க, பிக் பாஸ் ஷோ, எதையாச்சும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. யாரா இந்த புள்ள இப்படி பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கூடவே சித்தப்பு மாதிரி அங்கங்க போயிட்டு தனியா பேசாம எதுவா இருந்தாலும் சபையில பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுச்சு. இது லைப்ரரி கிடையாது, நீங்க அமைதியாவே இருக்கிறதுக்கு. மறுபடியும் வசனி எதிர்த்து ஆகா சௌந்தர்யாக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் கடந்து சிரிக்கிறாங்க. என்ன பாயிண்ட்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, உனக்கு போய் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல, ஒருவேளை டீமுக்காக ஆடுறேன்னு சொல்லி ஜால்ரா தட்டியே வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜால்ராவை என்னால தட்ட முடியாதனால தான் என்னால வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சேர்த்து சொல்லி விட்டுச்சு. சோ இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா வர்ஷினிக்கு சௌந்தர்யா மேல கொலை காண்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிய வருது. அந்த அடுத்த ஜெஃப்ரி எம்சி சௌந்தர்யா உன் வாய்ஸ்ல பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வாய்ஸ்ல பேசுவான்னு சொல்லி பார்த்தா எம்ஆர் ராதா வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தான். சரி என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டா யாரு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் சுவாரஸ்யமா இல்ல, நல்லா இல்ல, மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவலாமா. இப்போ நீ என்ன டாஸ்கா பண்ண,
உன் வயிற்றுச்சல் தானே எடுத்து கொட்டுன்னு கொட்டுன அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லி விட்டான். அப்படி எல்லாம் சொன்னீர் அல்லவா, இப்பொழுது என்ன செய்தாய்? அண்ட் அடுத்த தீபக் எஞ்சி சௌந்தர்யா ஆடக்கூடிய டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நீ பேசுற பேச்சு இருக்கே. அண்ட் வந்து ஒரு பாயிண்ட் நம்ம விட்டுட்டா போதும், அந்த பாயிண்ட்டை பிடிச்சி லபல் நீ பேசுவ பாரு, அதெல்லாம் வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. அதாவது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் முகத்தை வச்சுக்கிறாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த சாச்சினா புள்ள இருந்துச்சு. சௌந்தர்யா மேல இந்த பிள்ளைக்கு பயங்கரமான வன்மம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பச்சையாவே தெரிஞ்சிச்சு. இத்தனைக்கும் சௌந்தர்யா காலையில பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சாச்சினா பேர் தான் வந்து சொல்லி விட்டாங்க. அதை சொன்னதுக்காகவே இந்த புள்ளியால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சோம். ஆனா இந்த பூனை வந்து விஷத்தையே குடிக்கிற அளவுக்கு என்ன வேலை பார்த்திருக்கு பாத்தியா. நீ போய் என்ன ஆர்வ கோளாறுன்னு சொல்றே, நீ ஒரு அறிவே இல்லாத கோளாறு. இப்போ நீ டாஸ்கா கொடுத்த இது கோலத்தணும், வயிற்றுச்சல கொட்டுனா வேற எங்கேயும் போய் கொட்டு, அதுக்கு டாஸ்க்லயே கொட்டுவே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏமா சரி ஓகே, நீ வந்து அந்த புள்ள வந்து டாஸ்க்ல பர்சனலான விஷயத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றலமா. நேத்து நீ பண்ணது என்ன வேலைமா, அதாவது உனக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஜெஃப்ரிக்கு 100 தோப்புக்கரணம் போட விட்டது மட்டும் இல்லாம அந்த பையன்கிட்டயே போயிட்டு கால் வலிக்குதா வேணும்னு தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நீ எப்படி வாய் கூசாம இந்த விஷயத்தெல்லாம் பேசுறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. விஷத்தை கூட குடிச்சா கூட இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஜாக்லின் மறுபடியும் அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து யார் அடிச்சு விட்டுருக்காங்க, சௌந்தர்யா வச்சு சௌந்தர்யா போய் பேசிட்டு இருக்காங்க. மச்சான் எனக்கு புரியுது மச்சான், இது கேம் ரோஸ்ட்னு இருந்தாலும் ஒருத்தன் இப்படியா மச்சான் பேசுவான், தப்பு மச்சான் அப்படிலாம் பண்ணக்கூடாது மச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தா சாச்சனா வந்து ஒஸ்ட் பாப்பான்னு சொன்னா அவளுக்கு வந்து சுருக்குன்னு குத்துதுல, இப்ப மட்டும் அப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட், என்னதான் ரோஸ்டா இருந்தாலும் சாச்சனா அப்பல அங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் அதுக்குள்ள பேசுறது இல்லாம கொஞ்சம் ஓவரா தான் பேசிச்சு. இருந்தாலும் ஜாக்லின் இப்ப சௌந்தர்யா மேல இருக்கக்கூடிய அக்கறையில பேசுறாங்கன்னு நம்ம நம்பணும்னு வைங்களேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காலையில ஜாக்லின் சாச்சனா அப்பல அசிங்கப்படுத்தி விட்டுச்சு இல்லையா, அந்த வன்மத்தை உள்ள வச்சுட்டு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னது சுளுக்குனே இருக்குது அவங்களுக்கு. சரி இவ்வளவு பேர் கலவி ஊத்துனதுக்கு அப்புறமாச்சு சிவகுமார் போயிட்டு தீபக் கிட்ட டைரக்டா பேசிடுவாருன்னு சொல்லி பார்த்தா இப்ப பின்னாடி தான் பேச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் போயிட்டு புலம்பிட்டு இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, தீபக் வந்து அப்ரோச்சபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எடுத்து வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே பின்னாடி வந்து ஜாக்லின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரே தவிர்த்து அது டைரக்டா போய் தீபக் கிட்டே பேசிடலாமையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம தலைவனா தலைவியா கேப்டன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல வந்து தீபக் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆனாங்க இல்லையா, சோ அவங்க ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 ஸ்லோப் இருக்கு, கீழ 2 பால் வச்சிருக்காங்க. அந்த பாலை வந்து மேல வச்சு இப்படி உருட்டி 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 2 பாலையும் வந்து மேனேஜ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பால் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா 3 டைம்ஸ் வரைக்கும் சான்ஸ் கிடைக்கும். 3rd டைம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதோட கேம் முடிஞ்சிருச்சு. யார் வந்து அதுக்கப்புறமும் கன்னியூ பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சாங்க. இல்ல தீபக் தான் எடுத்த உடனே ரொம்ப ஃபாஸ்டா போட்டு சொதப்பி விட்டாப்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே வந்து 3rd சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த சான்ஸ்ல யார் அவுட் ஆறாங்களோ அவங்க தோத்துருவாங்க, யார் வந்து கன்னியூ பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம பவித்ரா வந்து பாலை கீழே விட்டாங்க. அதனால தீபக் தான் நெக்ஸ்ட் வீக் உடைய கேப்டனா வந்து செலக்ட் ஆயிருக்காப்ல. சோ பவித்ரா தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வழக்கம் போல அவங்க ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சிவகுமார் போயிட்டு பவித்ரா கிட்ட, அதாவது பாய்ஸ் டீம் எல்லாருமே பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் கேர்ள்ஸ் டீம்ல யாருமே அந்த மாதிரி பண்ணல. அது நான் சௌந்தர்யா சொன்னேன் கத்துன்னு சொல்லிட்டு நானும் உனக்காக தான் கத்திட்டு இருந்தேன், கடைசியில நீ விட்டுற மாட்டே, எப்படியும் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு, விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கன்சோல் பண்ணிட்டு இருந்தாப்ல. கன்சோல் பண்ணணும்னு சொல்லி பண்ணாரா இல்ல தீபக் மேல இருக்கிற வெறுப்புல போயிட்டு நம்ம பவித்ராக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரான்றது தெரியல. நீ ஹோல்ட் பண்ணிருந்தா அவர் விட்டுருப்பார், நீ ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன். அப்புறம் பிக் பாஸ் மறுபடியும் பச்சை அடிச்சு 3rd ரவுண்ட் ஆஃப் ரோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாப்ல. சரி ரைட், இது ஒரு முடிவுக்கே வராது போலயே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப பவித்ரா சொல்றாங்க, சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் 1 hour கட் ஒன்று போகுது இல்லையா, அதுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு மட்டும் கரெக்டா ஒர்க் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த விஷால் வந்து சௌந்தர்யா உன்கிட்டலாம் ஏஞ்சி நிக்கிற அளவுக்கு நீ ஒருத்தர் கிடையாது, நான் உட்கார்ந்தே பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஒரு சிரிப்பு பத்தியா, அந்த சிரிப்பு நல்லா இல்ல, கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு நீ வருது இல்ல. அண்ட் சிவகுமார் கிட்ட நீங்க கேம் ஆட தானே வந்திருக்கீங்க, எல்லார்கிட்டையும் பாசமும் அன்பும் காட்டுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஏண்டா எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இதுதான் பேசுறீங்க, காலைல மார்னிங் டாஸ்க்லயும் இதுதான் சொல்றீங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் இதான் சொல்றீங்க, இப்போ ரோஸ்ட்லயும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படா ரோஸ்ட் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே கோவப்பட்டு கேட்டாப்ல. பஸர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ரோஸ்ட் ஆரம்பிக்கவே இல்ல. உடனே முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா கிட்ட நீ ரொம்ப ஃபேக்கா தான் இருக்க, இப்போ நாங்க ரோஸ்ட் பண்ணும்போது உன்னால பேச முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் டாஸ்க் மூலமா அங்க நீ காமிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நீ கண்ட மணிக்கு பேசுறன்ற மாதிரி நினைச்சிருக்காங்க, ஆனா நீ அப்படிலாம் பேசுறது கிடையாது, எங்க எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அளந்துதான் நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நீ ஃபேக்கா தான் இருக்கிறீங்க, புரியவே இல்லை எங்களுக்கு. அண்ட் இன்னுமே இந்த சாச்சனா புள்ளிக்கு அதோட வன்மம் வந்து குறையவே இல்லை போல இருக்கு. மறுபடியும் எந்திரிச்சு எத்தனை ரவுண்டு கொடுத்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிரிக்கிறது அழுகிறது கண்ணை உருட்டுறது இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு. இந்த டேலண்ட் ஷோல நீங்க போய் அழுதிங்க பாத்தீங்களா, அப்ப கூட எனக்கு சிரிப்பு தான் வருது, நீங்க பண்றது எல்லாமே சிரிப்பா இருக்கு, நீங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொய்யா நடிக்கிறது தான் தெரியுது. இதோ 3rd வீக்ல கொஞ்சம் அதிகமா கிளாப்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பயங்கரமா ஆடுனீங்களே, இப்போ இந்த வீக் பிடிச்சி அடிச்சு விட்டாங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் சௌந்தர்யாவா மாறிட்டீங்களா, அண்ட்
குரூப்பிசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி நீ நம்ம வச்சு உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண பாத்தீங்களா, நான் தான் முட்டாள் தேவையில்லாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாக்கு எதுக்கு ரியல் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்களே, உங்களுக்கு நான் எதுக்கு ரியல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல, அது நான் தான் தப்பு, நான் தான் முட்டாள். இப்ப டாஸ்க்ன்ற பேர்ல ஒன்னு பண்ணீங்களா, அது வீக்கெண்ட் எபிசோட்ல எங்க அப்பா கேட்பாரா இல்லையான்னு பாருங்க டாடி, மறக்காம கேட்டுருங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு டாடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த டாஸ்க் பண்ணீங்க தெரியுமா, கண்டிப்பா நான் சொல்றேன் சாட்டர்டே உங்களுக்கு கேட்கப்படும். இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப சாச்சனாப்ல எங்க டாடி மறக்காம வீக்கெண்ட் எபிசோட் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலையா, ஆனா இப்ப சேர் எடுத்து போட்டு சௌந்தர்யாவை உட்கார வச்சு காலுக்கு மேல கால் போட்டு இதெல்லாம் பேசுங்க அப்படிங்கிற வரைக்கும் உசுப்பேத்தி விட்டது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே சாச்சனாப்புல தான். கால் போட்டு வரும். ஆக மொத்தம் இந்த சாச்சனாப்புல ரோஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, ரோஸ்டா அதெல்லாம் எனக்கு அதுக்கு ஓரமா வைங்க, இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள எதெல்லாம் வந்து அடக்கி வச்சிருந்தனோ அதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கொட்டிடுறேன் அப்படிங்கிற பேர்ல மொத்த வன்மத்தையும் கொட்டிருச்சு. ஆனா இப்ப அதுவே உங்களுக்கு காப்பா வந்து நிக்குது. அந்த அடுத்த வர்ஷனையும் அதே மாதிரி தான், எனக்கும் எத்தனை ரவுண்ட் கொடுத்தாலும் அத்தனை ரவுண்ட்லையும் கழுவி ஊத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்துட்டாங்க. ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்கும், அந்த நாய் வந்து எப்ப பாரு குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சௌந்தர்யா அன்னைக்கு அருண் திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு குலைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தவங்க வந்து குலைச்சிட்டு போனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அன்னைக்கு பண்ணாங்க. அந்த வர்ஷனி அப்படியே செஞ்சு வேற காமிச்சாங்க. அந்த நாய் மாதிரி பாக்குறேன். அண்ட் ஃபைனலா சிவகுமாருக்கு இந்த வர்ஷனி ஒரு மேட்டர் ஒன்று சொல்லிச்சு பாருங்க, அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரோஸ்டா இருந்துச்சு. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் உங்க மேல இருக்கும் போதும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குற அளவுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே அதாங்க சிறந்த நடிப்பு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுருச்சு. நீங்க நடிச்சிருக்கீங்கன்னா நீங்க நிஜமாவே உண்மையிலேயே பெரிய நடிகர்னு. சோ ஒன்ஸ் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் உங்களுக்கான ரோஸ்டும் எனக்கான வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் இதோட முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. உங்களுக்கான ரோஸ்டும் எனக்கான வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட்டும் இத்துடன் முடிந்தது. ஆக மொத்தம் பிக் பாஸ் இதை எதுக்காக பதிவு பண்ணார் அப்படின்னா, நான் உங்களை ரோஸ்ட் தானே பண்ண சொன்னேன், நீங்க ரோஸ்ட் பண்ணிருக்கலாம், தேவையில்லாம எல்லாரும் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணிட்டீங்க, வன்மத்தெல்லாம் கொட்டிட்டீங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல எங்களுக்கு ஒரு டாபிக்கா கிடைச்சிருச்சு. சோ வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன கேட்பாரு அப்படின்னா, அதாவது ரோஸ்ட் பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணாம வன்மத்தை கக்குனது யாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட சிவகுமார் கேட்பாங்க. அது ஒரு ரவுண்ட் போகும். சோ இதை வச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ரவுண்ட் ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நன்றி பிக் பாஸ். அண்ட் மறுபடியும் ஜாக்லின் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட இங்க பாரு, அதாவது எல்லாரையும் நிக்க வச்சுட்டு நீ சேர் போட்டு காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து ஒரு விஷயத்தை சொன்ன அப்படின்னா அது மாதிரி ப்ரோவோக்கிங்கா ட்ரிகரிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். சாச்சனாவே சொல்லியிருந்தா நீ எதுக்கு பண்ண, சாச்சனா மட்டும் சாப்பாடு சும்மா சுருக்குன்னு சொல்லி வருதுல அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அந்த சாச்சனா மேட்டர் தான் இழுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாச்சனா மூஞ்சில் அடிச்சாப்புல பேசிட்டாங்க அப்படிங்கிறத ஜாக்லினால பொறுத்துக்கவே முடியல. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இதை போட்டு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. சாப்பாடு சொல்லும்போது சுருக்குன்னு ஆகுதுல அவளுக்கு. அப்ப சௌந்தர்யா போயிட்டு அவங்க வீட்டில் வந்து லெட்டரை பார்த்து கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாங்களா, அப்ப ஜாக்லின் போயிட்டு நான் சமாதானம் படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல விட்டு 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 எல்லாரும் பண்ற தப்பு தான், நீ தப்பு பண்ணது நீ உணர்ந்துட்டல, விடு பாத்துக்கலாம் என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க, நான் ஒண்ணு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல, இந்த சாச்சனா புள்ள பேசிச்சு இல்லையா அந்த பேச்சுக்கு தான் நான் ஃபீல் பண்றேன், இந்த சின்ன புள்ள நான் அழுதா கூட சிரிப்பு வருதுன்னு சொல்லி சொல்லுது, அதுக்கு தான் ஃபீல் பண்ணி அழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சரியான சிரிப்பு வந்துருச்சு. எல்லாருமே தெரியாம தப்பு பண்றது தானே, இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவ சொன்னதா போன கஷ்டமா இருக்கா. ஆக மொத்தம் இந்த ஜாக்லின் கடைசி வரைக்கும் சமாதானப்படுத்த போறாங்களே தவிர்த்து எதுக்காக அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாமலே கண்டமேனிக்கு சமாதானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் சொல்றாங்க, சரி விடு பாத்துக்கலாம், இதான் இந்த டாஸ்க் நீ பண்ண பத்தியா அது தப்புன்றதை நீ உணர்ந்துட்டல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்க மறந்தாலும் ஜாக்லின் நான் விட மாட்டேன், இது தப்பு தானே தப்பு தானே சொல்லிட்டு அந்த பொழுது அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் தப்பு பண்றதுதான். ஃபைனலா ஒரு வழியா சிவகுமார் வந்து தீபக் கிட்டே டைரக்டா உட்காந்து பேசிட்டாப்ல, அதாவது இந்த டாஸ்க்ல யோ அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. இருந்தாலும் என்னோட வீட்லயும் என்னோட ஃபேமிலிலையும் உங்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மரியாதை தான் என் மனசுக்குள்ளே இருக்கு, அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாம அவ்வளவு கோவத்தையும் அடக்கிட்டு நான் பாட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு மனசுல இருந்த எல்லா விஷயத்தையுமே தீபக் கிட்ட எடுத்து கொட்டினதுக்கு அப்புறமா தீபக் சொல்றாப்ல, சரி ரைட் எனக்கும் புரியுது, எனக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு, நீ இப்போ ஓப்பன் அப் ஆயிட்டல அதுவே நல்ல விஷயம் தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் முயற்சி பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இவனால தீபக் எப்பெல்லாம் திட்டி விடுறாரோ அப்பெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட பேசாம பின்னாடியே பேசிட்டு இருந்தாப்ல, இப்போ ஒரு வழியா அவர்கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டாப்ல, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். Shake hands with you. Yes. அப்ப சிவகுமார் சொல்லிட்டு இருந்தாப்ல, ஜெஃப்ரி வந்து உன் வாய்ஸ்ல பேசினால அது தப்பா இருந்துச்சு, நான் வந்து விஷாலை விட ஜெஃப்ரி விட நல்லாவே மிமிக்ரி பண்ணுவேன், பட் இருந்தாலும் அந்த வாய்ஸை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது, அது ரொம்ப சீப்பா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா சௌந்தர்யா சொல்றாங்க, இல்ல அவன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தானே பேசினா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், ஒன்ன மாதிரி வாய்ஸ் இருக்கிற பல பேர் வெளியே இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட அவன் பெர்மிஷன் வாங்கிட்டானா, சோ அவங்களுக்குலாம் அது தப்பா தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ரைட் தான், அந்த மனுஷன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது காமெடியா படல, ரொம்ப சீப்பா படல. அண்ட் ஃபைனலா ஆனந்தி, அன்ஷிதா, தர்சிகா, அருண் இவங்க நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஆனந்தி சொல்றாங்க சௌந்தர்யா ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தர்சிகா சொல்றாங்க, ஆமா ஆனா அது தேவையில்லாம ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தால அது தேவையில்லாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் ரொம்ப கிளியரா சொல்றாப்ல, ஏமா
இன்னுமாமா அதை ட்ரிகரிங் ப்ரோவோக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு கேமுமா? அந்த புள்ள சூப்பரா கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சாங்க அப்படின்னா சிம்பத்தி ஓட்டு வந்து கிடைக்கும். அந்த சிம்பத்தி ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் அடிங்கன்றதை கேட்டு வாங்கணும். அதுதான் அந்த புள்ள பண்ணுச்சு. இந்த புள்ள வந்து இன்னும் பத்தல கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அடிச்சிங்களா, கடைசியில் போய் அந்த புள்ள அழுதுருச்சா, இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சௌந்தர்யாவுடைய ஓட் பேங்க் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். வீக்கெண்ட் எபிசோட்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புட்டு எடுத்து வைக்கிறாப்ல அருண் பிரசாத். என்னமா அதை ட்ரிகருங்கற playing a very good game here. இந்த சீசன்ல பிக் பாஸ் டீம் சௌந்தர்யா வச்சு சில பிளான்லாம் வச்சிருக்காங்க. ஆனா லாஸ்ட் வீக்கெண்ட்ல நடந்த சம்பவத்தினால சௌந்தர்யா இந்த வாரம் முழுக்க கண்டென்ட் கொடுக்கலையா, அதனால பிக் பாஸ் டீம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ கண்டென்ட் கொடுக்காட்ட பரவாயில்லமா, ஒன்ன வச்சு நாங்க கண்டென்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த ரோஸ்டே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ரோஸ்ட் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படி மாறுது, அதனால அவங்க அடுத்த வாரம் எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்களே பொறுத்து இருந்து பாருங்க. எல்லாமே என்னமா நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழுதா என்னமா ஆகும்? அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா டாஸ்க் எதுவுமே இல்ல, கேப்டன்சி டாஸ்க் மட்டும் தான் இருக்கு. மத்த நேரத்துல என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த ரோஸ்ட் இந்த டாஸ்க் கொண்டு வந்து இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. ஆனா இது உண்மையிலேயே ரோஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சா இல்ல வன்மத்தை கட்டண மாதிரி இருந்துச்சான்றது சொல்லுங்க. இந்த சாச்சனா புள்ள பேசுனதெல்லாம் அது மனசுல இருந்து வந்த விஷயமா இல்ல ரோஸ்டுக்காக பேசின விஷயமா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வாரம் வெளியே போறதுக்கு சாச்சனா, வர்ஷினிக்கு, தர்ஷிகாக்கு இவங்களுக்குலாம் ஹை சான்சஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஏன் ஆர்ஜே ஆனந்திக்கு கூட அதிகமான சான்சஸ் இருக்கு. இவங்க 4 பேர்ல இருந்து யாரு வெளியே போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஷயம் கன்செப்ட் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டு நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் சேர்ந்துரும். மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.